ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்து முனீஸ்வரர் கோவில் தான். இது எங்கே இருக்குன்னா, நம்ம ஈக்காட்டு தாங்கலில் இருக்குது. இந்த கோவில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோ. இந்த கோவிலோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சுற்றி போடுவாங்க. இந்த கோவிலில் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பார். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அவரோட வாகனமான குதிரை வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வரத்த முதல் கோமாதா அதோட நினைவாக அங்கே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இப்போது அது கோமாதா கிடையாது. இந்த கோயிலில் வந்து நம்ம அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து சுற்றி போட்டுக்கிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்க ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து குறையுன்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு நம்பிக்கை. நானும் வந்து அமாவாசை டைம்லேயும் சரி பௌர்ணமி டைம்லேயும் சரி வந்து ஃபேமிலியாக கண்டிப்பாக சுற்றி போட்டுட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்குமே. இந்த அமாவாசை வந்து வீக் டேஸ்லேயே வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டோம். ஸோ அதனால் கூட்டம் அவ்வளோ கிடையாது. இன்னும் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிட்டே வரும். வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டம் இருக்கும். இந்த பெரிய அமாவாசைலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அப்போல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அம்மனுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா முருகரோட சன்னதி இருந்தது. நாகாத்தம்மன் சன்னதியும் வச்சுருந்தாங்க. அந்த முருகர் சன்னதியை சுற்றி பார்த்திங்கன்னா அறுபடை வீடோட ஒரு சின்ன சின்ன அந்த பாட் மாதிரி போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. பழனி, திருச்செந்தூர் அந்த மாதிரி சொல்லிட்டு சுவாமிமலைன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.